இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து வென்யூ கார் எடுக்கலான்னு இருக்கேன் ப்ரோ. அதுலேயும் வந்து HX5 அந்த வேரியண்ட்டு, அதில் வந்து பெட்ரோலு இல்லை டீசல் நிறைய பேர் அதை கேட்குறீங்க. ஸோ அந்த வண்டி எப்படி இருக்குன்னு ஒரு ரிவ்யூ போடுங்க, இல்லை அதை பற்றி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், வேல்யூ ஃபார் மணியான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால தான் இன்றைக்கி அந்த வண்டி எடுத்து வந்துட்டேன். முன்னாடி இருந்த வென்யூவோட இந்த வென்யூ நல்லா பெருசாக இருக்குதுப்பா. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, கிரிட்டா வாங்கணுமா வென்யூ வாங்கணுமான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. நான் அதுக்கு என்ன நினைக்கிறேன்னா, இதுவே பெருசாக தானே இருக்குது, வென்யூவே போதும்ல நமக்கு. ரெண்டும் ஒரே என்ஜின் தான், பெட்ரோலும் ஒரே என்ஜின் தான், டீசலும் ஒரே என்ஜின் தான். என்ன அது சைஸ் கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ இதையும் தான் பெருசாகிட்டாங்களேப்பா. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் கார் ஃபுல்லாக. அதனால் பெருசாக தான் இருக்குது, பூட் ஸ்பேஸும் பெருசாக இருக்குது. வாங்க காட்டுறேன். இந்த பூட் ஸ்பேஸ் போதாதா? தாராளமாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து நமக்கு வந்து கால் பண்ணி, சார் 15 லட்சம் தான் என் பட்ஜெட்டு, நான் வந்து வென்யூ வாங்குறதா இல்லை கிரிட்டா போகலாமா, எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பேன், எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதையும் என்னன்னு இன்றைக்கி பார்த்துருவோம். இது வந்து டாப் வேரியண்ட்டு, ஓகேவா? ஆனால் நான் வந்து HX5 பற்றி உள்ளே உட்காந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த வண்டியை ஓட்டி என்னென்னா யாருக்கு இது செட் ஆகும், அதாவது நிறைய இந்த வண்டியை லேடிஸ் தான்ப்பா கேட்குறீங்க, இந்த வண்டியை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க லேடிஸோட டிரைவிங்க்கு இந்த வண்டி எப்படி இருக்குது, இல்லை ஒரு ஜென்ஸ் வாங்கினா எந்த அளவுக்கு டிரைவிங் இந்த இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு டிரைவ் போய்ட்டே பேசுவோம். ஓகே, வென்யூ காரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்குது ஆட்டோமேட்டிக்கு டீசலு டாப் வேரியண்ட்டு. டாப் வேரியண்ட்டில் எல்லா ஃபியூச்சருமே இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஏன் பேச வேண்டாம்னா, என்கிட்ட நீங்கள் கேட்குறது பூரா இன்ஸ்டாகிராமில் என்ன மெசேஜ் வருதுன்னா, HX5 அதில் பெட்ரோல் கேட்குறீங்க சில பேர், டீசல் சில பேர் கேட்குறீங்க. இன்னும் இதில் சில பேர் வந்து அதுலேயும் ஒரு குறிப்பிட்டு வந்து சிந்தியான்னு ஒரு பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து வென்யூ வாங்குறதா இல்லை கிரிட்டா வாங்குறதான்னு தெரில ப்ரோ, எனக்கு வந்து ஒரு 15 லட்சம் தான் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஷோரூமில் வந்து ஒரு ப்ரைஸ் டீட்டெயிலாம் கேட்டுவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் வந்து சொல்லிட்டேன், ஒரு ஐடியா. பட் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கும் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகணும்ல. ஸோ அந்த பொண்ணு வந்து 15 லட்ச ரூபா தான் பட்ஜெட்டுன்னாங்க. இப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, HX5 வேரியண்ட் வந்து வென்யூவில் சொன்னாங்க, அதுக்கு ஈக்குவலாக கிரிட்டாவில் ஒரு மாடல் வந்து கேட்குறாங்க. இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்குது ஆட்டோமேட்டிக்கு டீசலு டாப் வேரியண்ட்டு. டாப் வேரியண்ட்டில் எல்லா ஃபியூச்சருமே இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஏன் பேச வேண்டாம்னா, என்கிட்ட நீங்கள் கேட்குறது பூரா இன்ஸ்டாகிராமில் என்ன மெசேஜ் வருதுன்னா, HX5 அதில் பெட்ரோல் கேட்குறீங்க சில பேர், டீசல் சில பேர் கேட்குறீங்க. இன்னும் இதில் சில பேர் வந்து அதுலேயும் ஒரு குறிப்பிட்டு வந்து சிந்தியான்னு ஒரு பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து வென்யூ வாங்குறதா இல்லை கிரிட்டா வாங்குறதான்னு தெரில ப்ரோ, எனக்கு வந்து ஒரு 15 லட்சம் தான் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஷோரூமில் வந்து ஒரு ப்ரைஸ் டீட்டெயிலாம் கேட்டுவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் வந்து சொல்லிட்டேன், ஒரு ஐடியா. பட் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கும் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகணும்ல. ஸோ அந்த பொண்ணு வந்து 15 லட்ச ரூபா தான் பட்ஜெட்டுன்னாங்க. இப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, HX5 வேரியண்ட் வந்து வென்யூவில் சொன்னாங்க, அதுக்கு ஈக்குவலாக கிரிட்டாவில் ஒரு மாடல் வந்து கேட்குறாங்க. HX5 வேரியண்ட் வந்து பெட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,35,000 வருது. அதில் அத்தியாவசியமான ஃபியூச்சர் எல்லாமே வந்துடுது. புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடுது, சன்ரூஃப் வந்துடுது, இந்த BMW இருக்கும்போது 3 சீரீஸில் ஒரு டிஸ்பிளே கர்வாக பெருசாக அந்த டிஸ்பிளே வந்துடுது, ஏசி வந்துடுது, சார்ஜிங் போர்ட்டு எல்லாமே வந்துடுது. ஓகேவா? நான் சொல்கிறது இப்போ மேனுவல். இதுலேயே ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 80,000 1 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கூட இருக்கும். ஓகேவா? இது எவ்வளோ வருது? 13,35,000 சொன்னோம்னா, இப்போ இதே வந்து அவங்க 15 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இது வந்துருச்சு. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ப்ரோ, நான் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பேன், அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா வேணும், கிரிட்டாவில் வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது, இல்லை அது போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ இந்த வண்டியை ஓட்டி பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது. இந்த வென்யூலே ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது. பாடியாக இருக்கவங்களுமே சரி, ஐ மீன் வந்து கொஞ்சம் லைட் ஃபேட்டு இல்லை நல்லா ஃபேட்டாக இருக்கவங்க, ஒல்லியாக இருக்கவங்க, ஹைட்டாக இருக்கவங்க, இங்கே பாருங்களேன் என் தலைக்கு மேலே எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் நான் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் சீட்டை. ஸோ எல்லாத்துக்குமே இந்த வண்டி செட் ஆகும். அந்த பொண்ணுகிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நீ வென்யூ HX5 போயிருமா, ஆட்டோமேட்டிக் எடுக்கிறாங்களா அந்த பொண்ணு, அதனால் அதே போய்க்கம்மான்னு சொல்லிட்டேன். ஆட்டோமேட்டிக் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. நல்ல வேலை நான் கூட அந்த பொண்ணுக்கிட்ட ஆட்டோமேட்டிக் எடுக்கட்டுமான்னு கேட்டுச்சு, எடுமான்னு சொல்லிட்டேன். ஒரு பக்கத்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ என்னடா நம்ம ஆட்டோமேட்டிக் எடுக்க சொல்லிட்டோமே, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலையான்னு பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக டீசல், ஆனால் பெட்ரோலையும் சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா
எனக்கு இந்த ஓட்டும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. உடனே கமெண்டில் கேட்காதீங்க, என்ன பெட்ரோலே நீ ஓட்டால ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்கிறாருன்னு. இல்லை, இதில் பர்ஃபார்மன்ஸை வச்சு அதில் சொல்கிறேன். ஏன்னா சூப்பராக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வண்டி நல்ல லென்த் இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி சீட்டில் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது. நான் இப்போ உட்காந்து காட்டுறேன், ஓகேவா? அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட ஏனே கிரிட்டா வேணாமானே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. நான் வந்து கிரிட்டா வந்து இதுக்கு இந்த HX5க்கு நிகராக வந்து எஸ் மாடல்னு ஒன்று இருக்குது, அதான் மிட் மாடல். அது வந்து எவ்வளோ வருதுன்னா 18 லட்ச ரூபா வருது, சரிங்களா? அந்த 18 லட்ச ரூபா கொஞ்சம் சம்திங் ஏதோ வருது, பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. ஒரு 10,000 முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுங்களேன். 18 லட்ச ரூபா வருது. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏம்மா நீ வந்து 13,35,000 எங்கே இருக்குது, 18 லட்ச ரூபா எங்கே இருக்குது, உனக்கு 5 லட்ச ரூபா வந்து கூட போதுமா? அதுக்கு நீ வென்யூ எடுத்தாலும் அந்த 5 லட்ச ரூபாய்க்கு நீ என்ன பண்ணலான்னா, ஒன்று இந்த காருக்கு இனிஷியலை கட்டிக்க, இல்லை உனக்கு வந்து வேறு ஏதாவது சேவிங்ஸில் இதுலையோ போட்டுக்கம்மா. இதனால் உனக்கு என்ன ஆகுதுன்னா இஎம்ஐ அதிகமாக போகும். கிரிட்டா போனால் வென்யூவில் போகும்போது உங்களுக்கு இஎம்ஐயும் குறையும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குமா, அதனால் இந்த என்ன வித்தியாசத்துக்காக நீ இந்த 5 லட்ச ரூபா கொடுக்க போகிற அப்படின்னேன். இல்லைண்ணே கொஞ்சம் ஸ்பேஸ் தான், நல்ல ஸ்பேஸ் இருக்குதுமா. இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், நல்லா இருக்குது ஸ்பேஸு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் விசாரிச்சுட்டு தான் சொன்னேன், சரியா? ஆனால் இப்போ ரியலாக ஓட்டி பார்க்கும்போது சொல்கிறேன், பின்னாடி ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது. வயசானவங்கள்லேருந்து தாத்தா பாட்டி குழந்தைங்கள்லேருந்து ஈஸியாக டோரை திறந்து அழகாக ஏறிடலாம், அழகாக ஒரு ஸ்டெப்பில் கீழே இறங்கிடலாம். நான் இப்போ பின்னாடி உட்காந்து காட்டுறேன். இந்த 5 லட்ச ரூபா எதுக்காக கொடுக்க போகிறாங்க அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை, அந்த வண்டியோட லுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா இந்த வண்டி அந்த வண்டி இப்போ கரண்ட்டில் சேம் லுக்காக இருக்குது, ஓகேங்களா? பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்குது, பின்னாடி உட்காந்துருக்க ஸ்பேஸும் நல்லா இருக்குது. முன்ன இருந்த வென்யூவோட இப்போ இருக்க வென்யூ வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பேஸ் உள்ள அந்த இடம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு லுக்குக்காண்டியும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதில் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீலுக்காண்டியும் நம்ம 5 லட்ச ரூபா கொடுக்கணுமா? தேவையில்லை. அதனால் வென்யூவே போங்க தாராளமாக, நான் சொல்கிறேன். இந்த பக்கத்தில் கூட பழைய வென்யூ போகுது, ரொம்ப சின்னதாக தான் எனக்கு தெரியுது, சரியா? ஆக்சுவலாக என்னென்னா HX5 வென்யூவே போயிருங்க. யாராவது கிரிட்டா வென்யூ வாங்கலான்னு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா வந்து சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 5 லட்ச ரூபா மிச்சம் பண்ண போகிறீங்களா, இல்லை லுக்குக்காக வந்து நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுக்க? இதில் உட்காந்தாலும் 5 பேர் தான், அதில் உட்காந்தாலும் 5 பேர் தான். இதுலேயும் பேனட் வியூ சூப்பராக தெரியுது, அதுலேயும் பேனட் வியூ நல்லா தான் தெரியும் போல். எல்லாமே நல்லா இருக்குது, இதில் நல்லா இருக்குது, வென்யூவே நல்லா இருக்குது. 5 லட்ச ரூபா கொடுத்து காசை வந்து நீங்கள் வந்து முடக்க வேண்டாம். வென்யூவில் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 1200 சிசி டர்போ இன்ஜின் வருது. டீசலில் பார்த்தீங்கன்னா 1500 சிசி. இதே கிரிட்டாவில் பார்த்தீங்கன்னா டீசல் சேம் வென்யூவும் அதுவும், ஆனால் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டாவில் 1500 சிசி பெட்ரோல், ஓகேவா? ஸோ இதுதான் வித்தியாசம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்க வென்யூவில் இருக்க இந்த பவர் வந்து சூப்பராக இருக்குது. இந்த பவரே போதும் நமக்கு. 1200 சிசிலையுமே பவர் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ பட்ஜெட்டடாக நான் வந்து எனக்கு 5 லட்ச ரூபா தான் பட்ஜெட் அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு வென்யூ போயிருங்க. வென்யூலலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் நான், சூப்பராக இருக்கும் வண்டி. இல்லைப்பா எனக்கு வந்து பட்ஜெட்டு பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் லுக்கு வேணும், இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா வேணும், வேறு இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கிரிட்டா போய்க்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணின்னு நான் வந்து வென்யூ சொல்கிறேன். அது HX5 வேரியண்ட்டை ஷோராக சொல்கிறேன், ஓகேவா? வண்டி அருமையாக இருக்குது. அப்புறம் நமக்கு எப்பவும் ஃபேவராக உள்ளது என்னென்னா பேனட் வியூ சூப்பராக இருக்குது. யாராவது லேடிஸ் புதுசாக டிரைவிங் கற்றுக்கிறீங்க, இல்லை ஜென்ஸ் யாராவது டிரைவிங் கற்றுக்கிறீங்க, இல்லை ரிட்டையர்டு பர்சன் வயசான காலத்தில் வந்து எங்கள் பெரியம்மா பெரியப்பெல்லாம் டிரைவிங் இப்போ தான் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களாம் ஒரு கார் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பர்சன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், கான்ஃபிடெண்ட்டாக டிரைவிங் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டாட்டா பஞ்சுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த வண்டியில் பேனட் வந்து சூப்பராக இருக்குது. என்னென்னா நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு கீழே இருக்குது பேனட். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன்னா டிரைவிங்கில் ஒரு தயக்கம் ஏற்படாதுன்னு சொல்கிறேன், ஓகேவா? இதை நான் பார்ப்பேன், நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வென்யூவில் மைலேஜ் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது. டீசலில் வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 23 எடுக்கலாம்ப்பா. ஒரு 80லேருந்து ஒரு 95-100 ஸ்பீடில் போனீங்கன்னா இந்த மைலேஜ் எடுக்கலாம். அதே பெட்ரோலில் போனீங்க அப்படின்னா 18லேருந்து 19 எடுக்கலாம். 17, 18, 19 ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வரும், ஓகேவா? விட்டுட்டு விரட்டணும் அப்படின்னாக்கா மைலேஜெல்லாம் நான் எவ்வளோன்னே சொல்ல முடியாது, சரியா? அவரை வந்து என்ன நீ சொன்ன மைலேஜ் தரலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சொன்ன ஸ்பீடில் ஓட்டினா மட்டும்தான் அந்த மைலேஜ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ நமக்கு வந்து டெய்லி யூசேஜுக்கும் இந்த வண்டியை வச்சுக்கலாம், சிட்டி யூசேஜுக்கும் வச்சுக்கலாம், லாங்கில் போகிறதுக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது வண்டி,
சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த வண்டியை வந்து நமக்கு ரிவ்யூக்கு யார் கொடுத்தா அப்படின்னாக்கா நம்ம திருச்சியில் ஜிடி ஹுண்டாய் அவங்களோட டெமோ வண்டி தான் இது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எடுத்து வந்திருக்கிறாரு. அவரோட நம்பரை வந்து நான் இந்த வீடியோ எண்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ திருச்சியில் இல்லை வேறு எங்கே இருந்தாலும் ஏதாவது இந்த வண்டியை பற்றி டவுட்னா நீங்கள் அவங்க நம்பரில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. வேறு இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கே போங்க, நல்லா இருக்குது, ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக ஓட்டலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக் எனக்கு என்னமோ இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது லேடிஸ்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுத்துங்க, நல்லாயிருக்கு வண்டி. ஆட்டோமேட்டிக்னால மைலேஜ் குறையுமா? அப்படிலாம் குறையாது. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கிராஜுவலாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டுங்க, மைலேஜ் வந்து சூப்பராக கொடுக்கும். ஓகேவா? ஸோ பெட்ரோல் போகலாமா டீசல் போகலாமான்றது உங்கள் சாய்ஸ், உங்கள் யூசேஜை பொறுத்து இது பண்ணிக்கோங்க. நல்ல வண்டி, அருமையாக இருக்குது. ஸோ அதுலேயும் இல்லாமல் இதில் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒயிட்டும் நல்லாயிருக்கு, க்ரே நல்லா இருக்குது. அதிகமாக நான் ஒயிட்டு தான்ப்பா பார்க்குறேன். சரியா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ இது பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குன்னு என் காலுக்கும் அந்த சீட்டுக்கும். சரியா? ஸோ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க, நல்லா ஃபேட்டாக இருக்கவங்களுமே தாராளமாக உட்காந்து போகலாம். இன்னும் உங்கள் அப்பா அம்மாவுக்காக வண்டி வாங்கணும்னு பார்க்குறீங்களா? கரெக்டாக இருக்கும். எதையுமே பிடிச்சிட்டு இறங்கணும்னு அவசியம் இல்லை, டோரை வந்து டக்குன்னு இறங்கலாம். சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன கார் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வென்யூ இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வண்டி, அருமையாக இருக்குது. இந்த ஹேம்ரெஸ்ட் வந்து டாப் எண்டில் மட்டும்தான் வருது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம HX5லலாம் இது வராது. பட் இந்த இன்டீரியர்லாம் சேம். என்னைய மாதிரி உடம்புள்ள ஆட்கள் 2 பேர் உட்காந்துட்டு நடுவில் வந்து ஒரு கிட்ஸ் உட்காந்துக்கலாம் தாராளமாக. இல்லை கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படின்னா 2 பேர் உட்காந்துக்கலாம். என்னோட ஒல்லியாக இருக்காங்கன்னா 3 பேர் உட்காந்துக்கலாம். ஆனால் வந்து ஸ்பேஸ் வந்து எனக்கு நல்லா இருக்குது. பின்னாடி ரியர் ஏசியும் வந்துடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து வென்யூ ரிவ்யூ கேட்டிங்க, நிறைய பேர் பெட்ரோல் கேட்டிங்க, டீசல் கேட்டிங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம பெட்ரோல் தனியாக டீசல் தனியாக போட்டால் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், வண்டி நல்லாயிருக்கு, வேல்யூ ஃபார் மணி. ஓகேவா? ஸோ பட்ஜெட்டடாக இருந்தீங்க அப்படின்னா 100% வென்யூ கரெக்ட். இப்போ நான் சொல்கிறேன், பட்ஜெட் எனக்கு பிரச்சனை இல்லை, பணம் இருக்குதுனாலுமே நீங்கள் வென்யூவே போகலாம். ஏன்னா எல்லாமே இருக்குது. ஏன் டாப் அண்ட் வென்யூலே கூட வாங்கிக்கோங்க, காசு இருக்குதுன்னா. லுக்கும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. எதுக்கு போய் கிரிட்டாவில் கொடுத்துட்டு இன்னொரு 3-4 லட்சத்தை இது பண்ணிக்கிட்டு அந்த காசுக்கு டியூவை கட்டிட்டு போயிடலாம் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு. நான் சொல்கிறது கரெக்டு தானே? வென்யூவில் வந்து HX5ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் சொன்னேன்ல, வேல்யூ ஃபார் மணின்னா அது இது இந்த மாடல் தான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலாய்வில் வந்து இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது அலாய்வில் இல்லை, ஆனால் பாருங்களேன், எனக்கு அலாய்வில் இல்லைன்னு யாராவது சொன்னால் தான் எனக்கு அலாய்வில்னு தெரியும் போல். உண்மையிலே இது நல்லா இருக்குது இந்த வண்டிக்கு. இது ஆக்சுவலாக வீல் கப்பு தான், பட் டிசைன் நல்லா இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ அதை பாருங்களேன், என்ன லுக்கு குறைச்சலாக இருக்குது, லுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த லுக்கே போதும்ல, இதுக்காக போய் இதில் நம்ம டாப் வேரியண்ட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. வெளியில் அவுட்டர் லுக் சூப்பராக இருக்குது. உங்கள் லுக்கு வேணால் இல்லை சில்வர் குரோம் கூட போட்டுக்கலாம். உள்ளே இன்டீரியர் பாருங்கள், ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் இந்த பின்னாடி சீட்லேருந்து காமிச்சா தெரியும். ஸோ HX5ல இன்டீரியர் இப்படி தான் இருக்கும். இது மேனுவலு பார்த்தீங்களா? ஸோ அந்த டிஸ்பிளே சொன்னேன்ல, ஸ்டேரிங் எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுவே போதும்ப்பா, வேல்யூ ஃபார் மணி தான் இது. ஓகேவா? அத்தியாவசியமான எல்லா ஆப்ஷனும் வந்துடும், சன்ரூஃபும் வந்துடும், எல்லாமே வந்துடுது. ஓகே, இதில் ஆட்டோமேட்டிக் வேணால் ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எல்லாமே வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஏதாவது விட்டு போயிடுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யாராவது அந்த கார் வச்சுருக்கீங்க. நான் புது மாடல் வச்சுருக்கவங்க சொல்லணும், பழைய மாடல்லாம் எனக்கு வந்து வேண்டாம். ஏன்னா இதில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் புது மாடல் வச்சுருக்கோங்க, வென்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த வேலை சந்திப்போம். பாய்.